பண்றோம் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க எழுத்து வடிவுல நீங்க வந்து இன்னில இருந்து பண்ற அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கீங்க. இல்ல ஐயா உங்க பேர் ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல என்ன நினைச்சீங்க? இருங்க ஒரு நிமிஷம். இல்ல அவர் ஏதோ பெரிய இது மாதிரி நினைச்சிருக்காரு. ஜாக்கிரதை. சரி இல்ல நீங்க ஒரு நிமிஷம் நீங்க பாட்டுக்கு போறாங்கறீங்க. உங்களோட கோரிக்கைகள் இல்ல இருக்கு செல்வம். செல்வம் ஒரு நிமிஷம். இல்ல நீங்க சொன்னீங்கல்ல நின்னமல்ல அவர் வந்து தலையாட்டிட்டு போறாரு. என்ன நினைச்சிருக்கீங்க? போலீஸ் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு இங்க நின்றுக்கு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த போலீஸ் மீறி எதுவும் நடக்காதுன்னு நினைச்சிருக்கீங்களா? நீங்க பாட்டுக்கு போறேன்னு தலையாட்டிட்டு போறீங்க. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இருங்க ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கும்போது போறேங்கறீங்க உள்ள எங்க போவீங்க உள்ள இருங்க ஏங்க பேசாதீங்க. யாரும் பேச கூடாது. தலைவர் மட்டும் பேசாதே. யாரும் பேசாதீங்க. இல்ல நாங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க தலையாடி இப்படி சொல்லிட்டு போனோம்னா அதை அப்படியே கேட்டு இருக்கிறதுக்கு எங்களால பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதாக்கு? கேட்கறதுக்கு ஒழுக்கமா பதில் சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இதே செல்வம் உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா செல்வத்துக்கிட்ட தொங்கிட்டு இல்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துருவேன். என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்க பேர் என்ன முதல்ல சொல்லுங்க. செல்வம் ஒரு நிமிஷம். முதல்ல அவர் வந்து சரியா நடந்துக்கணும் பாருங்க. உங்களோட கடமை என்ன? அவர் இப்படி காட்டிட்டு இன்னைக்கோட பண்ணிருக்கா போறேன் அப்படின்னு போனா பத்திரப்பதிவு தடை இல்லைன்னு அன்னைக்கே நம்ம சொல்லி முதல்ல அவர் உள்ள போறேன்னு சொல்லக்கூடாது. நாங்க வேலையில அதை வந்து திறமை நின்று இருக்கிறோமா? அல்லங்க அவரு ஸ்மூத்தா பேசியிருந்தா நாங்களும் ஸ்மூத்தா தான் பேசுவோம். என்ன சொல்லியிருக்கணும்?